யாரு தவறு செய்தாலும் எங்கள் கழக தலைவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அடுத்த நிமிடம் தூக்கி எறிந்து விடுவார் என்பதை நன்கு அறிவோம். பெரிய அளவில் அவரை பிரச்சனைகள் தாக்கும் போது அந்த பணத்தை பெற்று என்னிடம் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். டெப்தா நாங்க யாரும் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேருக்கு மேல வருவாங்க போல இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பிலே இருக்கிற என்ற காரணத்தை என் மீது ஒரு அம்மாவட்ட குற்றச்சாட்டினை வைக்கின்றார். அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நான் பணம் வாங்கி தரேன்னாக்கா நான் கட்சியில மாவட்ட செயலாளர் கழக பணியை பார்ப்பனா இவர் செய்யற செயலுக்கு நான் உடனே போக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அது சாத்தியமில்லை. இது அரசியல் தூண்டுதலின் பேர்ல தான் இன்னைக்கு இந்த கேஸ் பதியப்பட்டிருக்கிறது என்பதை, இந்த குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் நன்கு உணர முடிகின்றது. திமுக பேனரை தாண்டி இளைய கட்டபொம்மன், நீங்க அவரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன இது வச்சிருப்பாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இளைய கட்டபொம்மன் மாதிரி ஒரு மீசை வச்சுக்கிட்டு ஒரு காரை வச்சுக்கிட்டு அவர் சிம்பிள் எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு வருவார். அவர் என்ன சொல்ல, இளைய கட்டபொம்மனோட கடைசி வாரிசுனாங்க, எங்களுக்கு அரசு வேலையில கோட்டா இருக்குன்னு சொல்லிதான் மக்கள் எல்லாம் ஏமாத்திருக்காரு. என்னை பத்தி உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு டீசென்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது நாங்க படிச்சுட்டு அரசியல் வந்துக்கிறோம். இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பணம் பறிக்கிறதே முழு நேர வேலையா இருக்காரு. கண்டிப்பா டெஃபர்மேஷன் ஷூட் நான் போடுவேன், போடாம விடவே மாட்டேன். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.